Hello and welcome to Southwest. This is Subhash Chandra Bose. Today we are joining by Honorable Minister for Social Justice, Mr. Vanniyarasu. Welcome, sir. வணக்கம். சார் ஒரு 37 வருடங்கள் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 37 வருடங்களில் வந்து ஒரு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்ற ஒரு நிலைமைக்கு விசிகா வந்திருக்கு. நீங்கள் முதல் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களுடைய ஒரு கனவு விடுதலை சிறுத்தைகள் எதை மையப்படுத்தி ஆரம்பித்தோமோ அதை நோக்கி நகர்கிறோம் என்பது மட்டும் இப்போ வந்து தொண்டர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கீழ்மட்டத்தில் தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை வந்து கடந்த காலங்களில் 99க்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இதுதான் வந்து முழக்கமாக வந்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையை புரட்சிகர மாற்றத்தை இளைஞர்களை வந்து அந்த மாதிரியான ஒரு போர்க்குணத்தோடு கொண்டு வரணும் சொல்லி தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். காலப்போக்கில் போக 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 அரசியல் அதிகாரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத வந்து கட்சிக்குள்ளே ஒரு பரிணாமம் உருவாக்கி அதில் வந்து நம்ம வந்து பண்ணோம். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் 1999 தேர்தல் பதவிக்கு பங்கெடுத்த பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை நம்ம வந்து முன் வச்சுருக்கிறோம். அந்த முழக்கம் தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு அமைச்சராக வந்து என்னை வந்து அமர்த்தியிருக்கிறது. ஒரு ஒரு பெரும் கனவு இருக்கும். அரசியல் அதிகாரத்தை நுகர முடியாமல் தலைமைச் செயலகத்துக்கு வெளியிலே நின்று பார்த்துட்டு போகிற ஒரு சமூகம், அல்லது அமைச்சரவை கூட்டத்தை செய்திகளில் பார்த்துட்டு அந்த அமைச்சரவை கூட்டம் என்னன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சமூகம், காவல்துறை அல்லது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு சமூகத்திலிருந்து நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சமூக நீதித்துறை அமைச்சராக வந்து அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை, அது சமூக நீதிக்காக 1/4 நூற்றாண்டுக்கு மேலே போராடிய ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்வையாக. அதை நீங்கள் உங்களை பார்க்க வர நூற்றுக்கணக்கான மக்களை பார்த்துட்டு தினசரி உங்களை அதிகமாக வந்து தமிழக அமைச்சரவையில் உங்களை தான் அதிகமாக பார்க்க வராங்கன்ற செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆனால் இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக தான் இந்த விஷயம் சாத்தியமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஏன்னா நீங்கள் பல ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கனவு வந்து சாத்தியமாக இருக்குது திரு விஜய் அவர்கள் மூலமாக தான். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த உடனே வந்து மாநாட்டிலே வந்து விக்கிரவாண்டியிலே வந்து மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் அதை வந்து அறிவித்தார். அன்றைக்கி முதல்வர் ஆவதற்கு முன்பாகவே அதை வந்து பிரகடனப்படுத்தினார் இந்த மாதிரி. ஆனாலும் அதற்குள்ளே வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம், அந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வெற்றிகரமான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியின் அடிப்படையில் நம்ம வந்து செயல்படுறோம். ஆனால் இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் கணிஞ்சிருக்கு. ஒன்றிய அரசு அல்லது பாஜக அரசு டெல்லியில் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அதில் வந்து எவ்வளோ அழுத்தம் கொடுத்து எங்கள் தலைவர் அவர்களே பங்கெடுப்பதற்கு பல முயற்சிகள் நடந்தது. ஆனால் அது ஒரு வலதுசாரி அரசியலை நோக்கி, சனாதன அரசியலை நோக்கி மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதனால் எங்கள் தலைவர் அவர்கள் அதை புறந்தள்ளிட்டார். நேரடியாகவே பேசியிருக்காங்களா வந்து எங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு யாராவது அபிஷியலான தலைவர்? அபிஷியலாகவே பேசியிருக்கிறாங்க. அது வந்து அதனால் நம்ம வந்து எங்கள் தலைவர் தான் அதை வந்து வெளிப்படுத்தணும். நான் வந்து என்னை போன்றவர்கள் வெளிப்படுத்தினா அது சரியாக வராது. அதாவது அங்கே ராம்விலாஸ் பாஸ்வான், ராமதாஸ் அத்வாலே போன்றவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு இலக்கு, அகில இந்திய அளவில் வந்து தலித்துகளை வந்து அவங்க வந்து கபலீகரம் செய்கிறது, அதுக்காக தலித் லீடர்களை வந்து அவங்க வந்து கபலீகரம் செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த அடிப்படையில் சனாதன எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில் சமரசம் இல்லாமல் இந்திய அளவில் இருக்கிற ஒரு தலைவர் அப்படின்னா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதனால் அதை புறந்தள்ளுறார் கோட்பாட்டு அடிப்படையில். இது வந்து இந்த அரசுங்கிறது இடதுசாரி அரசியலோடு இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து செயல்படணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஆமாம், அதனால் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் நீங்கள் வந்து இந்த அமைச்சரோட நாங்கள் வந்து பங்கெடுக்கிறோம். அதற்கான காலமும் அதற்கான சூழலும் சரியாக இருந்தது என்பதால் நாங்கள் இதில் வந்து தாவேகாவினுடைய முதல் அமைச்சரவையில் நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து
கண்டிப்பான முதல்வரா இருக்காரு. எப்படி இருக்கு? அழுத்தங்கள் இருக்கா? கண்டிப்பு இருக்கா? உங்களால ஃப்ரீயா செயல்பட முடியுதா? என்ன மாரி இருக்கு? நான் முதல்வரா முதல்வராக பதவியேற்ற பிறகு, அ நான் வந்து அமைச்சராக பதவியேற்ற பிறகு, ம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய அலுவலகத்தில நான் போய் சந்திக்கிறேன். சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு செய்தி, "நீங்க வந்து சுதந்திரமா சேர்ந்து விடுங்க. அந்தந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அதுதான் நான் வந்து வழிகாட்டியிருக்கிறேன். கிளீன் கவர்ன்மெண்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. கன் நோ கரப்ஷன் இது வந்து நான் எதிர்பார்க்கிறது. ம். ஆனா சுதந்திரமா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி வந்து நீங்க வந்து செழுமைப்படுத்துறது, எப்படி மேம்படுத்துறது நீங்க வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரவை கூட்டத்திலயும் அதுதான் சொன்னாரு. அமைச்சரவை கூட்டத்தில நான் வந்து பல கோரிக்கைகள் வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து இந்த 5 ஆண்டுகள்ல ரொம்ப முக்கியமா வந்து நான் என்னுடைய விசன் அப்படிங்கிறது இந்த விசன் என்னுடையதுன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய விசன் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க மனை பட்டா. ம். இந்த 2ம் வந்து நான் போற இடங்கள்லாம் போறேன். அது ஒரு இன்னைக்கு இப்ப பார்த்துருப்பீங்க. நான் வந்து கோரிக்கை வச்சதுல அது நெறைய வந்து மனைப்பட்டாவும். ஒரு 75 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இந்த 75 ஆண்டு காலத்துல மனை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, மனைப்பட்டா இல்லாதவங்க இருக்கிறாங்க. இது சுதந்திரத்துக்கு அல்லது சுதந்திர இந்தியாவுக்கு ஏற்பட்ட பெரிய அவலமாக குறிப்பா அவமானமா தலித் பார்க்குறேன். மக்கள் அதிகமாவே இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. பண்றேன். ம். அப்ப அவங்களுக்கு இல்லாம நீங்க எப்படி வந்து ஒரு சுதந்திர இந்தியாவுல பெரும்பகுதி மக்களுக்கு மனையும் இல்ல, மனைப்பட்டாவும் இல்லன்னா யாருக்கு அவமானம்? இது எந்த இடத்துல நீங்க வந்து அத இது பண்ணுவீங்க? அப்ப அத வந்து இந்த 5 ஆண்டுகள நான் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற நான் விரும்புறேன். உங்களோட விஷனாவே அத அதுதான் முன்வச்சிருக்கீங்க. எனக்கு மெயினா நான் வந்து ஃபோக்கஸ் பண்றது. இன்னும் அத தாண்டி இந்த ஆதிதிராவிடர் பள்ளிகள் இருக்குல்ல, ம். அந்த பள்ளிகள், அந்த நலப்பள்ளிகள், விடுதிகள் இத வந்து நான் வந்து அ இந்த மேம்படுத்துறது, ம். அதை ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம வந்து பண்றோம். ஏன் இத பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகள் தான் இந்த இந்தியாவினுடைய அது பூர்வகுடி மக்களாக இருக்காங்க. அல்ல அதில வந்து மண்ணின் மைந்தர்களா இருக்காங்க. அவர்கள் படிப்பதற்கு சிபிஎஸ்சிக்கு முடியாது. அப்ப நீங்க சிபிஎஸ்சில வந்து மும்மொழி கொள்கைய கொண்டு வந்து மறைமுகமா திணிச்சு, அந்த பள்ளிகள வந்து அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அந்த பள்ளிகள நோக்கி போறாங்க. அதை தடுக்கணும்னா, இதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற இந்த விஷனும் ஓகே. எங்ககிட்ட இந்த துறைக்கு இருக்குது. 3வது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த தலித்துகள் மற்றும் பழங்குடி மக்களுக்கான சுடுகாடு பிரச்சனை இருக்கு. ம். சுடுகாடு இல்ல, அல்லது இருந்த சுடுகாட ஆக்கிரமிக்கிறது. பாதை கிடையாது. இந்த மாரி நெறைய நெறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை. இந்த பிரச்சனை இல்லாம நாங்க பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க துரிதமா ஒர்க் பண்றோம். கட்டாயம் இதை நோக்கி நாங்க இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு 82 விதமான சாதிய தீண்டாமைகள் இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் சொல்லுது. அத ஒழிக்கிறதற்கான விஷனா என்ன முன் வச்சிருக்கீங்க? கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேல இதுக்காகத்தான் நாங்க வந்து எங்கள அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். கோரிக்கைகள் குடுக்கறது, மனு குடுக்கறது, போராட்டம் நடத்துறது. இது வந்து இந்த 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 சாதி கொடுமைகளுக்கு எதிராக, சாதி தீண்டாமைக்கு எதிராக தான் எங்களுடைய போராட்டமே. இப்ப நாங்க வந்து அதை வந்து போக்குவதற்கு அல்லது அதை வந்து தீர்ப்பதற்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நீங்க சொன்ன அந்த கோரிக்கைங்கிறது முதன்மையான கோரிக்கையா இருக்கும். ம். இதெல்லாம் சொல்றது இந்த சுடுகாடு இல்ல, பட்டா சுடுகாட்டுல இல்ல. பாதை இல்ல, அத ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது ஒரு விதமான தீண்டாமை தான். ம். பள்ளிகள்ல வந்து இந்த பள்ளியா, இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அல்லது சேர்றதுக்கான அதுல என்ன மாரியான தடை இருக்கு? அதுவும் ஒரு ஒரு விதமான சமூகத்துல இருக்கிற ஒரு தீண்டாமை வடிவம் தான். இந்த மாரி பல்வேறு வடிவம். இத நாங்க வந்து எங்க துறை சார்ந்து அத வந்து பெருமையா ஒரு மோட்டிவேஷன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தோட நாங்க வைக்கிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு இத வந்து எப்படி நாங்க மேம்படுத்துறதுன்னு தான் நாங்க வந்து அத ஒரு திட்டமிட்டு அத செஞ்சுகிட்டு இருக்கோம். இப்ப பொதுவாவே வந்து ஒரு புதிய அரசாங்கம் வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசுகள் போட்ட கமிட்டிகளையோ, அந்த கமிட்டியோட ஆலோசனைகளையோ வந்து புறந்தள்ளிருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கடந்த திமுக ஆட்சியில கே.என். பாஷா அவர்களுடைய தலைமையில சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம் வேணுன்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதேபோல திரு கே.என். சந்துரு அவர்களுடைய சந்துரு தலைமையில ஒரு குழு போட்டு தனி நபர் ஆணையம் போட்டு ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. பள்ளிகள்ல சாதி சம்மந்தமா. இந்த அறிக்கைகள இந்த குழுக்கள் செயல்படுமா? இந்த ஆட்சியிலயும். இந்த அறிக்கைகள அமல்படுத்துறதுக்கான வேலைகள இந்த ஆட்சி செய்யுமா? அதாவது இந்த அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்து அசெம்பிளில வந்து கொண்டு வந்தாங்க. அதுல நான் பேசிய அந்த உரையின் மீது, அந்த தீர்மானத்தின் மீது நான் பேசிய உரை. ம்.
அந்த உரையில் நான் சொன்னது, ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும். கண்டிப்பாக. அந்த தனிச்சட்டம் குறித்து வந்து கடந்த முறை திமுக அரசு போட்ட கேன் பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் போடப்பட்ட அந்த பரிந்துரையை ஏற்று பரிந்துரையின் அடிப்படையில் செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சேன். 16(4)A அதாவது தலித் மற்றும் பழங்குடியினர்களுக்கான அந்த வேலைவாய்ப்புள்ள இடஒதுக்கீடு, பதவி உயர்வு, இதில் வந்து ஏற்கனவே வந்து அக்பர் அலி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு. இதையும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். அதே போல் வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அப்படி அந்த இதில் வந்து நிறையா பரிந்துரைகள் சவுத்தில் வந்து நடக்கிற அந்த படுகொலைகளை இல்லை அட்ராசிட்டிஸை தடுப்பதற்கு நிறையா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஏற்று நடைமுறைப்படுத்தி நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வரணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் நான் அன்றைக்கி பேசி முடித்தோன்னே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த காலத்தில் போட்ட அத்தனை திட்டங்களும் தொடரும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதுவும் அதுக்குள்ளே தான் அடக்கம். அப்போ நாங்கள் இந்த முறை வந்து நாங்கள் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கட்டாயம் வந்து ஆணவ படுகொலை தொடர்பான சட்டம் குறித்து முதல் கூட்டத்தொடரில் எதிர்பார்க்கலாம். அது கட்டாயம் நான் பேசுவேன். உதாரணத்துக்கு நீங்கள் சவுத்துன்னு சொல்லும்போது தான் இப்போ சமீப காலமாக தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கும்பல் படுகொலைகள், அதாவது தனி நபர் படுகொலைகளோ இல்லை சாதிய வன்மத்தால படுகொலைகளை தாண்டி ஒரு பயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 9 பேர் ஊருக்குள்ளே வராங்க, கண்ணில் படுறவங்களாம் கொடூரமாக வெட்டுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல இல்லை, ஒரு பேட்டர்னாக நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்ற சூழலில் இந்த மாவட்டங்களை சிறப்பு மாவட்டங்களாக அறிவித்து ஒரு கவனம் செலுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமா? நீங்கள் சொல்கிறது வந்து ஆலங்குளம் சம்பவத்தை சொல்கிறீங்க. அங்கே வந்து ஆலங்குளம், நாங்குநேரிலையும் அதே மாதிரி நடந்திருக்கு. நெட்டூர்னு ஒரு வில்லேஜில் நடந்தது. மொத்தம் 6 பேரை வந்து பண்ணாங்க. பெரிய லெவலில் அதை வந்து நான் போய் நேரடியாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சமூக நீதித்துறை அமைச்சகம் சார்பாக போய் சந்திக்கிறது நீங்கள் காலத்தில் நின்னீங்க, பார்த்தோம். சந்தித்து உடனடியாக வந்து நான் வந்து நிதியும் வந்து எஸ்சி ஆக்டில் வந்து நிதியும் கொடுத்தோம். அப்போ வந்து அதிகாரிகள்கிட்ட நான் பேசுனது இதுதான். இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குற ஒரு திட்டம். இது வந்து ஒரு சதி திட்டமாக இருக்குது. இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா ஏற்கனவே ஜஸ்டிஸ் சந்துருடைய அந்த பரிந்துரையை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கான ஒரு செயல் திட்டம் பண்ணணும். ஏற்கனவே நாங்கள் இந்த பகுதியிலலாம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த 3 மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்குது. அப்போ இந்த 3 மாவட்டங்களை வந்து ஒரு வன்கொடுமை பிரதேசமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பல கோரிக்கைகளை வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கனால கட்டாயம் வந்து இதை வந்து நாங்கள் முன்னெடுப்போம். அப்படி ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கானது. யார் மேலேயும் வந்து எந்த சமூகத்தையும் வந்து ஒடுக்கணும், எந்த சமூகத்தின் மீதான அச்சுறுத்தல் இல்லை. ஒரு சமூக நீதியின்பால் நாங்கள் வந்து இதை வந்து முன்னெடுக்கக்கூடிய தேவை இருக்குது. அந்த பகுதியில் அப்பாவி மக்கள், பொதுமக்கள் வந்து எந்த பதற்றமும் இல்லாமல் வாழ வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் கவர்மெண்ட் வந்து கட்டாயம் செயல்படும். என்னுடைய இறுதியான 2 கேள்விகள் சார். ஒன்று வந்து இந்த கேள்வி பல பேர் கேட்டிருப்பாங்க உங்களை, இக்கட்டான கேள்வியும் கூட. அதாவது திரு விஜய் அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கீங்க. மேபி ஒரு மாதம் வந்து ஆட்சி நடந்திருக்கு, உங்களுடைய பார்வையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இன்னமும் அந்த நிலைப்பாட்டில் விசிகா இருக்கா, இல்லை அந்த நிலைப்பாட்டிலேருந்து என்னவா மாறி? இது குறித்து எங்களுடைய தலைவர்கிட்ட கேட்கும்போது தெளிவுபடுத்தியிருந்தார். இன்றைக்கு இந்த சூழலில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இடதுசாரிகளோடு இணைந்து செயல்படணும்னு அவர் விரும்புகிறார். அப்போ அந்த விருப்பம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு அவருடைய செயல் மூலமாக நான் வந்து ஒரு இடதுசாரி அரசியலை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு போக போக அவருடைய திட்டங்கள் என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு மக்கள் நலன் சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து, இப்போ வெற்றி தமிழகம் சொல்லி ஒரு 5 ஆண்டுக்கான திட்டத்தை வந்து முன் வச்சார். நான் அன்றைக்கி அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பார்க்கும்போது அந்த திட்டம் முழுக்க வந்து ஒரு தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டு உரிமையை, தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அதனால் நாங்கள் இப்போ ஆதரவு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வந்து அந்த அரசோடு சேர்ந்து நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். இது நாங்கள் உருவாக்கிய கவர்மெண்ட்டு, எங்களுடைய கவர்மெண்ட்டு இல்லை. அந்த நிலைப்பாட்டிலேருந்து இப்போ மாறி இருக்கு. அதான் அவர் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை கிடையாது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிற மாதிரி இது வந்து விசிகா தமிழ்நாடு சமூக நீதி கூட்டணியில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். இல்லை, அது இந்த கூட்டணி அது எல்லாமே வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள், ஏன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் வந்து கலந்துருக்கிறாரு, எங்களுடைய தலைவர் அவர்கள் கலந்துட்டாங்க.
தமிழ்நாட்டில் எங்களுடைய தலைவரும் இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ம். அதனால் இது குறித்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க, பேசுவாங்க. அதுபடி நாங்கள் செயல்படுவோம். இறுதி கேள்வி சார். ஏற்கனவே வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட்டதா அறிவிக்கப்பட்டு திரும்பி அதுலேருந்து பின்வாங்கப்பட்டது. இப்போ இன்னொரு வாய்ப்புகளும் இருக்குது. இப்போவும் அவர் நினச்சா ஏதோ ஒரு தொகுதியில் போட்டியிட்டு தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வர முடியும். இன்றைக்கான தேவையாகவும் பல பேர் அதை பார்க்குறாங்க. உங்களுடைய விருப்பம் அல்லது விசிகாவுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? இல்லை, எங்கள் தலைவர் வந்து நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்பு நான் போட்டியிடலைன்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டாரு. தலைவரை வந்து அதை வந்து அறிவித்து நான் வந்து டெல்லியில் எம்பியாக வந்து தொடர்ந்து செயல்படும் இதில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எங்களுடைய தலைவர்களுடைய அறிவிப்பு தான் இறுதியானது, உறுதியானது. நன்றி சார்.